நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை யோகம். யோகம் அப்படின்னா என்ன? ஈகோ அப்படின்னா என்ன? உணர்வு, உணர்ச்சி அப்படின்னா என்ன? இப்படி சிந்தனைகள் இருக்கு. யோகம் நம்ம எல்லாரும் யோகம் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம்? யோகம் செய்யறதுக்கு ஏதோ ஒரு வழிமுறைகளை நமக்கு முன்னாடி இருந்த ஞான மக்களோ இல்லை இப்போ இருக்க மக்களோ வித்தியாசமாக மூச்சை வைத்தோ இல்லை வேறு விதமாகவோ இல்லை சும்மா உட்காரத்தை பற்றியோ நிறைய விதமான யோக முறைகள், யோக கலைகள் இருக்குது. அதை நம்மளை பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி அதன் மூலயமா சித்த அடையலாம், இல்லை ஏதோ ஞானம் அடையலாம் அப்படின்லாம் நம்மளுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் பண்ணி யாருன்னா ஞானம் அடைஞ்ச மாதிரி தெரியுதான்னு பார்த்தா யாரும் இல்லை. அந்த யோக பாதையை தோற்றுவித்தவர்களை தவிர அதை பின்பற்றுறவங்க யாருமே இந்த ஞானத்தையோ இல்லை பெரிய பெருநிலையோ அடைந்த மாதிரி தெரியல. ஆனால் தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். யோகம் அப்படின்னா இணைதல்னு அர்த்தம். இணைதல். எது கூட இணைதல் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் உங்களை பற்றி தெரியும். ஒன்று உடம்பு, இன்னொன்று உங்களுக்குள்ளே இயங்குகிற மனம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ரெண்டு உங்களுக்கு கட்டாயமாக தெரியும். யோகம் என்ன செய்யும், என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடலையும் மனதையும் இணைக்கும். அது பேர் தான் யோகம். இப்போது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களோட உடல் ப்ராக்டிஸ் பண்ணதின் காரணமாக உங்கள் உடல் இயங்கும், உங்கள் மனம் வேறு எங்கேயோ இயங்கின்னு இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அயோக்கியன். அதாவது யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க அயோக்கியன். நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் உடலுக்கு பயிற்றுவித்து தொடர்ந்து செய்யும்போது அது மனம் எங்கேயோ இருக்கும், உடல் அந்த வேலையை செய்துட்ருக்கும். இப்போ நீங்கள் பைக் ஓட்டுவீங்க, எந்தவித கான்ஷியஸும் இல்லாமல் நீங்கள் சாவி போடுவீங்க. பைக்கோ காரோ எல்லாமே உங்கள் உடல் ஒரு விஷயத்தை செய்து தன்னிச்சையாக அதை செய்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களோட எண்ண ஓட்டம் முழுசும் வேறு ஏதோ காரியங்களில், வேறு ஏதோ ஒரு நினைப்பில், உங்கள் வீட்டை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றியோ உங்கள் மனம் ஓட்டும். ஆனால் நீங்கள் ஒரு செயல் செய்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் சமைக்கும் பொழுதும் பெருவாரியான மனிதன் இந்த மாதிரி இரண்டாக இருக்கிறான். அவன் யோகத்தன்மையில இல்லை. அதனால் அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவனுக்கு இந்த வாழ்வு சிக்க மாட்டுது. அவனுக்கு எதுவுமே புரியல. இந்த வாழ்வு மேலும் மேலும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. யோகம் என்பது உங்கள் மனதையும் உடலையும் இணைத்தல். அப்பொழுது அங்கே எதுவுமே இருக்காது, செயல் மட்டும் நடக்கும். இப்போது நீங்கள் உங்கள் எண்ணம் எதுவுமே இருக்காது.
ரெண்டும் ஒன்றாயிடும். இப்போ நீங்கள் ரெண்டாக இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, மனம்தான் உடம்பை இயக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையில் மனம் உடம்பை இயக்கலை. உடம்பு தனி, மனம் தனி. நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஏதோ உங்களுக்கு பிடிக்காத விலங்கோ இல்லை ஏதோ ஒரு பூச்சோ இல்லை பாம்போ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா நீங்கள் யோசிச்சுலாம் பயப்பட மாட்டீங்க. உங்கள் உடம்பே பயப்படும். உங்கள் உடம்பே தற்காத்து கொள்றதுக்கு சில விஷயங்களை செய்யும். உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் உறுப்புகளும் அதுவாகவே தன்னிச்சையாக இயங்கும். புரியுதுங்களா? அதுவாகவே தன்னிச்சையாக இயங்கும். நீங்கள் உங்களோட மனதை கொண்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட அது நிற்காது. இதயத்தை நிறுத்தணும், இல்லை உங்கள் கிட்னியை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கணும், இல்லை ஜீரணம் பண்ணுறதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நார்மலாக உங்களோட எண்ணங்களை கொண்டு கமெண்ட் பண்ணால் கூட அது நிற்காது. ஆனால் யோக முறையில் நீங்கள் உடம்பையும் மனதையும் ஒன்றா இணைச்சிட்டிங்கன்னா உங்கள் இதயத்தை நிறுத்த முடியும், உங்களால் பறக்க முடியும், தண்ணியில் நடக்க முடியும். இதெல்லாம் உண்மையாகவே பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் நம்மளோட வாழ்வியலுக்கு தேவையா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு மனிதனால் பண்ண முடியும் எப்போ அவன் யோகத்தன்மையில் இருக்கிறானோ. அதனால் உங்கள் உடல் தனி, உங்கள் மனம் தனி. உங்கள் உடலுக்கு வேறு வேறு இயல்பு இருக்குது, மனதுக்கு வேறு வேறு இயல்பு இருக்குது. மனம் நுண்ணிய உடம்பு, இது ஸ்தூல உடம்பு, இது கண்ணுக்கு தெரிகிற உடம்பு. உங்களோட உடல் நிறைய விஷயங்களை அதுவாகவே செய்யும். நீங்கள் அதுக்கு எந்த கமெண்டெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பயப்படுறது மாதிரி அந்த மாதிரி உடலுக்கு உங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களோட உடல் அசைவுகளை பார்த்தீங்கன்னா உடலுக்கே அறிவு இருக்குது, அது அதன்படி இயங்கும். நீங்கள் பயப்படுறது, இந்த காம உணர்வு, பசி உணர்வு, இதெல்லாமே அதுக்கு இருக்கிற உணர்வு. இப்போ நம்மளோட வாழ்வு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட உடலை நீங்கள் ஒழுங்காக பராமரிக்காதது தான். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மனம்தான் உடலை விட மேலானது அப்படி நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. ரெண்டுமே ஈக்குவலான அளவு சமநிலையோடு இயங்குது. புரியுதுங்களா? உங்கள் உடல் உங்களுக்கு நிறைய விஷயங்களை அப்பப்போ க்ரியேட் பண்ணினே இருக்கும். உங்களுக்கு திடீர்னு பசி எடுக்கும், திடீர்னு கழிவு நீக்கிறதுக்கான விஷயத்தை அது உருவாக்கும். உங்கள் உடல் உங்களுக்கு கொடுக்கின்ற எல்லா சமிக்கைகளையும் நீங்கள் பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் மனம் ஒழுங்காக இருக்கும். இல்லைன்னா இந்த உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு உங்களை மொத்தமாக சிதைச்சிரும். இந்த உடல் மொழின்னு ஒன்று இருக்குது. உடல் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுதில்ல, உடனே சாப்பிட்றணும். உடலின் தூண்டுதல்கள் எல்லாத்தையும் நிராகரிக்கக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது. அதை முதல்ல ஒத்துக்கணும். அதை சமநிலைப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் அதை முதல்ல செய்யணும். இந்த உடல் ரொம்ப முக்கியம். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த உடலை நீங்கள் பேணி பாதுகாக்காத வரைக்கும் மனதை நீங்கள் எவ்வளோ தான் பலமாக வச்சுருந்தாலும் பயனற்றுது. இந்த உடல் உங்களுக்கு என்னென்னலாம் சமிக்கைகள் கொடுக்குதோ அதை நீங்கள் முதல்ல ஒத்துக்கணும். ஏன்னா அதோட இயல்பு அது. எப்படி மனதை பற்றி நீங்கள் உங்களை கவனித்தா தெரிஞ்சிக்க முடியும், உங்களோட இயக்கங்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி உடலுக்கும் நிறைய இயக்க விதிகள் இருக்குது. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். நீங்கள் பயப்படலாம். இப்போ நீங்கள் எதையோ ஒன்று பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை, உடம்பே பயப்படும். அதனால் நீங்கள் பயப்படுறீங்கன்னு அவசியம் கிடையாது. அதை தற்காத்து கொள்ளுது. உங்கள் கண்ணுக்கிட்ட யாரோ கையை கொண்டு வந்தாலும் கண்ணு தன்னால் மூடும். நீங்கள் யோசித்து கண்ணை மூடணுமெல்லாம் கிடையாது. இந்த உடம்பு எப்படி மனம் தன்னால் இயங்குதோ அந்த மாதிரி இதுக்கு நிறைய இயக்க விதிகள் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் இந்த உடலை ஒழுங்காக பேணி பாதுகாக்கிறதின் மூலமாக தான் உங்கள் மனதையே நீங்கள் வளர்த்து எடுக்க முடியும். இந்த மனமும் உடலும் இணைவது பேர் தான் யோகம். இதை யார் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு இந்த உலகம் ஃப்ரீ, உண்மையாகவே ஃப்ரீ. புரியுதுங்களா? இந்த மன ஓட்டம், மன இயக்கம் எப்படியெல்லாம் இருக்கோ அதே போல் இந்த உடல் இயக்கமும் இருக்குது. இந்த உடல் நிறைய தூண்டுதல்களை நமக்குள்ளே ஏற்படுத்துது. இந்த உடல் காமத்தை உருவாக்குது. நீங்கள் மனதளவுலலாம் காமத்தை உருவாக்க வேணாம்.
உங்கள் உடம்பே கண்ணுக்கு இந்த ஐம்பொறிகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே எது தேவையோ அதை பார்த்துச்சுன்னா உடனே காம தூண்டுதல்கள் உங்களுக்குள்ளே எழும். இந்த கண்ணே எதையோ ஒரு உணவை பார்த்துச்சுன்னா உடனே சாப்பிட்ணுன்ற ஆவலை உங்களுக்கு ஏற்படுத்தும். புரியுதுங்களா? முதல்ல உங்களோட உடலோட தேவை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இந்த ஆன்மீகமே கிடையாது. நம்ம ஏதோ ஒன்று கடவுள் அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய தெரியுது இல்லை, அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உடலோட இந்த உடல் உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற தேவை இருக்குல்ல, அதை நீங்கள் பூர்த்தி பண்ணாமல் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்களே சிந்திச்சு பாருங்கள். இந்த உடல் நம்ம பிறக்கும் போது வெளியில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. இதோட தேவைகள் நிறைய இருக்குது. இது நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வெளிக்காட்டுது. இப்போ உங்கள் ஐம்பொறிகளால் நீங்கள் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், இதன் அடிப்படையில் உங்களோட உடல் தேவைகளை அதுவாகவே உருவாக்கிக்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே குறைவாக சாப்பிட்ணுமே தவிர சாப்பிட்றத தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஏதோ பிடிக்குது அப்படின்னா இந்த உடல் எதையோ நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க, அது தேவைப்படுது. நீங்கள் அதை நிராகரிக்க பார்க்குறீங்கல்ல, நீங்கள் துன்பத்திற்கு நீங்களே வித்திடுறீங்க. இப்போ உங்களுக்கு காம தூண்டுதல்கள் ஏற்படுதுன்னா தவறு கிடையாது, இந்த உடம்போட இயல்பு. அது முதல்ல அதை ஒத்துக்கணும். அதை அப்போ தான் சமநிலைக்கே கொண்டு வர முடியும். ஆனால் இந்த சமுதாயமும் இந்த ஆன்மீக உலகமும் நிறைய விஷயங்களை உங்களோட உடல் இயக்கங்களையே தவறுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் உங்களோட உடலோட நார்மலான பிஹேவியரையே தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து செயல் புரியுறீங்க. புரியுதுங்களா? நான் இத்தனை வேலை தான் சாப்பிடுவேன், இப்படி தான். இப்போ உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா உடம்பு பசியை எடுக்க வச்சுருக்கு. அதை நீங்கள் உடம்புக்கு இவ்வளோ தான் உணவு தேவை, அவ்வளோதான். அதிகப்படியான உணவு தேவையில்லை, கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும் அப்படின்றது தான் உண்மை. அந்த பசியை போக்குற அளவுக்கு உணவு எடுத்துக்கினா போதும். அது என்ன உணவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த உடம்புக்கு வெஜிடேரியன் தான் சரியானது, நான் வெஜிடேரியன் சரியானது இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லா உணவையும் நீங்கள் குறைவாக சாப்பிட்டா சரியானது தான், தேவைக்கு சாப்பிட்டா சரியானது தான். உங்கள் பசி போன பிறகு நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே உங்களுக்கு கேடு விளைவிக்கும். புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு சாதாரண உங்களோட உடம்பு இயல்பையே உங்கள் உடம்பு சில விஷயங்களை தூண்டுது அப்படின்னா தப்பு கிடையாது. புரியுதுங்க? இப்போ உங்கள் மனம் உங்கள் கண்ட்ரோல்லையா இருக்குது? அது இஷ்டத்துக்கு இயங்குது, அது என்னென்ன எண்ணத்தையோ கொண்டு வருது, அது பாட்டுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அதே போல் இந்த உடலுக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகளை நிராகரிப்பதனால தான் உங்களுக்கு நோய் வருது. இப்போது நீங்கள் உங்களோட உடல் இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விதை இருக்குது, அதை மண்ணில் போட்டிங்கன்னா ஒரு செடியோ மரமோ வளரும். மரம் வளர்ந்த பிறகு ஒரு காலம் கழித்து அதுலேருந்து மாங்காவோ தேங்காவோ எந்த செடியோ இல்லை எந்த மரத்தையோ நட்டிங்களோ அதன் பயனை அதுலேருந்து நிறைய விஷயங்கள் உருவாகும்ல. இது அதோட இயல்பு. அதே மாதிரி இந்த உடம்புக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு இயல்பு. அதாவது இனப்பெருக்குதல் அப்படின்றது ஒரு இயல்பு. நீங்கள் அதை எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த உடல் இயல்பை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது இப்படி தான் இயங்குது, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முதல்ல நீங்கள் ஒத்துக்கிட்டு சமநிலைக்கு வரணும். காமம் நீங்கள் அதுவாகவே உங்கள் உடம்பை எழுப்பிக்கும். புரியுதுங்களா? பசி உணர்வு அதுவாகவே எழுப்பிக்கும், தாக உணர்வு அதுவாகவே எழுப்பிக்கும். உங்கள் உடலுக்குன்னு நிறைய அதுவாக செயல்படுற விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்ததுனால அதெல்லாம் தவறுன்னு நினச்சிட்டு அதெல்லாம் நிராகரிக்கிறதுனால என்ன நடக்கும்? நீங்கள் உடம்பை அது சொல்கிறத நிராகரிக்க என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது உங்களை நோயாக மாற்றி ஓரமாக உட்கார வச்சிடும். உடம்பு உங்களே பழி வாங்கிடும். இதெல்லாம் கேட்கறதுக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் இந்த உடல் கட்டாயமாக நீங்கள் எதெல்லாம் நீங்கள் சமநிலைப்படுத்த தவறுனீங்களோ அதெல்லாம் சமநிலை ஆகாமலே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த உடல் உங்களை முடிச்சிடும். இந்த உடலுக்கு வயசாயினே இருக்குல்ல, இந்த வயசாயினே இருக்குது தெரியுமா? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த உடலை என்னென்ன விஷயத்துக்காக பயன்படுத்தி எதெல்லாம் நிராகரிச்சிங்களோ அட்லீஸ்ட் சமநிலைப்படுத்தாமல் ஒத்துக்காமல் உங்கள் உடல் இயல்புக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்களோ அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த உடலை பாழ் பண்ணி நோயாக மாற்றி உங்களுக்கு தரும். இந்த உடலும் பழி வாங்கணும் நம்மளை. ஏன்னா அதோட சமநிலையை நீங்கள் சரியாக வச்சுக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதே போல் உங்களோட மனதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் ஒரு ஓட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான எண்ணங்களை நீங்கள் எடுத்து பதிச்சிங்கன்னா இந்த வாழ்வு இந்த வெளியில் இந்த வெட்ட வெளியில் அது பதிவாகி உங்களுக்கான வாழ்வு உருவாகியே தீரும். இதுதான் ப்ராசஸ்.
புரியுதுங்களா? நீங்கள் எந்த நினைப்பில் உங்கள் மனம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் யாருக்கும் காட்ட முடியாது. அது ஒரு சீக்ரெட். புரியுதுங்களா? அது ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம். அதுக்குள்ளே எதெல்லாம் நீங்கள் பதிச்சு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நடந்துரும், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதில் இந்த விஷயத்தில் இப்படி தான் இந்த பிரபஞ்சமும் இயங்குது. இதுதான் அதோட ரூலும். நீங்கள் உங்களுக்குள்ளே எதை பதிக்கிறீங்களோ, எதை நீங்கள் கான்ஷியஸாக அதிக நேரம் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ, அது நல்லதோ கெட்டதோ அது உங்கள் கண் முன்னாடி தோன்றியே தீரும். புரியுதுங்களா? அதனால் இந்த உடலும் மனமும் இணைதல் தான் யோகம். இந்த மனதையும் உடலையும் யார் ஒருவன் இணைக்கிறானோ அவன் தான் யோகி. புரியுதுங்களா? அந்த யோகிக்கு எல்லாம் ஃப்ரீ. யார் உடலையும் மனதையும் இணைச்சு ஒழுங்காக வேலை செய்கிறானோ அது பேர் தான் கடமையை செய் பலனை எதிர்பாராதே. ஏன்னா நீங்கள் உடலையும் மனதையும் இணைச்சு ஒரு காரியத்தை செய்யும்போது பலன் அதிலேயே இருக்கிறது. பலன்னு ஒன்று உங்களுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் நல்லதாக நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் தப்பு. ஒரு விஷயத்தை குறித்து தவறாக நினைக்கிறீங்க, அதுவும் தப்பு. நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்காக பணிக்கப்பட்டீங்க, ஏதோ ஒரு வேலைக்காக இப்போ எல்லோரும் நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்துட்டு தானே இருக்கிறோம். அந்த வேலையை நீங்கள் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க, அந்த வேலையை செய்யுங்க, அவ்வளோதான். அதில் நல்ல கருத்துக்களை புகத்தி எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப நல்லது, சூப்பரு அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. எனக்கு இந்த வேலை தான் கிடச்சிருக்குது, இதை போய் நான் எப்படி செஞ்சுருக்கேன், கம்மி சம்பளம், அதுவும் தப்பு. சாதாரணமாக எந்தவித கருத்தும் குறிப்பும் இல்லாமல் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வேலைகளை அது இப்போ வேலைக்கு போகிறதுன்னு இல்லை, நீங்கள் சாதாரணமாக வீட்டில் நிறைய வேலைகள் செய்கிறீங்கல்ல, அதையும் கூட எந்த ஒரு கருத்து திணிப்பும் இல்லாமல் வெறும்னே செய்து பழகுங்க. அது பேர் தான் கடமையை செய்தல். உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற எல்லா விஷயத்தின் மீதும் எந்த கருத்தும் எழுதாமல் நான் மட்டும் இவ்வளோ வேலை செய்யணுமா, நான் இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, சரி அதெல்லாம் பண்ணாமல் இருந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு உங்களுக்கு எந்த பதிலும் தெரியாது. எந்தவித குறிப்பும் கருத்து திணிப்பும் இல்லாமல் நீங்கள் இறைவனுக்காக செயல் செய்யும் பொழுது அது பேர் கடமை. அதுக்கு பலன் பிரபஞ்சம் உங்களுக்கு தனியாக கொடுக்கும். நீங்கள் செய்கிற செயலால் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் வருது, அது கொஞ்சம் சோறு உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும், இல்லை ஏதோ வீடோ துணிமணியோ போட்டுக்கலாம். ஆனால் இறை கொடைன்றது அது வேறு ஒன்று. புரியுதுங்களா? அது சாந்தத்தையும் சமாதானத்தையும் நிரப்பும், உங்களுக்கு நோய் வர்றதை தடுக்கும், உங்களை எப்பயுமே அமைதியில் வச்சுக்கும். அதுக்கு நீங்கள் எந்த குறிப்பும் இல்லாமல் வேலை செய்ய கற்றுக்கணும். இப்போ நான் வீட்டில் வேலை செய்கிறேன், நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பாத்திரம் வளர்க்குறேன், நான் தொடர்ந்து வேலை செய்துக்கிட்டே இருக்கேன், இவங்களுக்குலாம் வடித்து கொட்டினே இருக்கேன், நான் எவ்வளோ தான் செய்கிறது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கணுமா அப்படின்னு நீங்கள் புலம்பினே வேலை செய்தீங்கன்னா நீங்கள் இறை விரோதி. உங்களுக்கான துன்பம் நீங்களே வர வைத்து கொள்கிறீர்கள். இப்போது நம்ம எல்லாரும் எந்த தப்புமே பண்ணுறதில்ல, ஆனால் வாழ்க்கை மட்டும் சீரழிஞ்சு செதஞ்சு போய் கிடக்குது. எதுவுமே கிடைக்க மாட்டுது, கேட்டது நடக்க மாட்டுது, எல்லாமே பற்றாக்குறையில் இருக்குது, ஸ்கேர்சிட்டியில் இருக்குது, நம்ம விரும்புறது எதுவும் நடக்கவும் மாட்டுது. இதுக்காக இந்த வாழ்வு நீங்கள் பிறப்பீங்க, உங்களுக்கு கஷ்டமாகவே இந்த வாழ்க்கை முடியணுன்றதுக்காக இந்த வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பிறந்தவொன்னே கஷ்டத்தில் வாழ ஆரம்பிக்கணுமா? ஏன் நல்லா வாழ ஆரம்பிக்கிறதுக்கான வழியே இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக யோகா, மூச்சை பிடி, அதை பிடி, எதையோ புடின்னு எதையோ உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராக்டிஸு உங்கள் மனதை ஊக்குவிக்கிறாங்களே தவிர உங்கள் உடலோட இயல்பே உங்களுக்கு சொல்லித்தர்றதில்ல. சாதாரணமாக நீங்கள் உடல் இயல்பு எல்லாத்தையும் எதிராகவே பார்க்குறீங்க. அதெல்லாம் தப்புன்னு இந்த சமுதாயம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புகத்திருக்கு உங்களுக்குள்ள. ஒத்துக்குங்க, உங்களோட உடல் இயல்பு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அது இயங்கும் அப்படின்னு ஒத்துக்குனீங்கனாலே பெருமாறியான துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். புரியுதுங்களா? எந்த காரியத்தை செய்த போதிலும் ஏதோ நீங்கள் பெரிய தியாகி மாதிரியும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய பேர் உயிர் நீத்திருக்காங்க, நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கெலாம் எந்த பர்பஸும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக போய் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க, இல்லை செத்து போனால் ஏதோ ஒன்று பண்ணால் அவனுக்கு எந்த பர்பஸும் கிடையாது. நேரடியாக போய் யாருக்காகவோ போராடினாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி கூட எந்த விஷயத்தையும் இங்கே செய்யறதில்லை. சாதாரணமாக சோறாக்குறதும் சாதாரண வீட்டு வேலைகளை செய்கிறதுமே நம்மளுக்கு முடிய மாட்டுது. வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போய் உங்களுக்கெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். நீ வேலைக்கு போய் தான் அவனை வேலைக்கு போகலாம், என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறது, நீ எந்த தியாகமும் பண்ணவும் கிடையாது. ஆனால் அதில் ஏகப்பட்ட குறை, ஏகப்பட்ட கருத்து குவிப்பு இதெல்லாம் செலுத்தி நீ ஒரு வேலையை செய்து ஏதோ ஒரு கொஞ்சமாக போடுற சோறுக்காக பெரிய பெருமூச்சோடு வேலை பார்த்துன்னு கஷ்டப்படுறோம். நம்ம அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நாசமாகிறதுக்கான வேலையை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க.
உங்களுக்கு இடப்பட்ட வேலைன்னு ஒன்று இல்லை. எனக்கு இவ்வளோ வேலையா, நான் இவ்வளோ செய்யணுமா, நான் ஏன் இவ்வளோ இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே உங்களை கேளுங்க. சாதாரண வீட்டு வேலை இன்னும் இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுறீங்க அப்படி இல்லை. உங்கள் உங்கள் மீது இடப்பட்ட காரியங்களை நீங்கள் எந்த கருத்து குவிப்பும் இல்லாமல் இறைவனுக்காக பணி செய்யுங்கள், கடமையை செய்யுங்கள். கடமைன்றதே நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நான் ஒரு அப்பானா குழந்தைய வந்து பார்த்துக்கணும், என் குழந்தைய படிக்க வைக்கணும், அதுக்கு சோறு ஊட்டணும், என் குடும்பத்தை அது அது பேர் கடமை இல்லை. நீங்கள் செய்தே ஆகணுன்றது தான் கடமை. நான் இதெல்லாம் செய்தேன், என் குழந்தைங்களுக்கு செய்தேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றது இல்லை. இதெல்லாம் உங்களோட கடமை. இதை வந்து நீங்கள் செய்தன்னே சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்கள் செய்தான் ஆகணும். அதில் நிறைய கருத்து குவிச்சு வச்சுட்டு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அவங்க அடிமையாக இருக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மனநிலைகளை நீங்கள் போகிறீங்கல்ல, நீங்கள் துன்பத்தை உங்களுக்கு நீங்களே வர வச்சுக்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் தானே பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிகழ்த்துறீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையே துன்பமாகுது, வேறு எதுவுமே இல்லையே. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லா வேலை செய்யும் போது எரிஞ்சின்னு கொந்தளிச்சுன்னு நான் செய்யணுமா, மற்றவனுக்கு அப்போ வேறு என்ன தான் செய்ய போகிறீங்க? நம்ம இதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட இருந்து உழைப்பை வாங்கி தின்னு தானே வந்திருக்கோம். ஆனால் சாதாரண வேலைகளை செய்யறதுக்கு கூட, அதாவது ஃப்ரீயாக யாருக்கும் எதையும் நம்மளால செய்ய முடியாது. புரியுதுங்களா? நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எவ்வளோ சாப்பிட்றான், சந்தோஷமாக இருக்கிறான்னு நம்ம நினைக்க மாட்டோம். இதெல்லாம் தான் உங்கள் துன்பத்துக்கே காரணம். இதெல்லாம் தானே இப்போ எல்லா மனிதனும் இது தானே பண்ணுறான். 99% மனிதர்கள் வீட்டு வேலையை எரிஞ்சினே செய்கிறான். அவன் செய்கிற வேலை எல்லாத்தையும் எரிஞ்சினே கருத்து குவிப்போட, எனக்கு நான் செய்கிற வேலைக்கு சம்பளம் கம்மி, எப்படி அப்படி அப்படின்னு கடமை எதையுமே செய்யறதில்லை. கடமை என்பது சமாதானத்தோடு காரியங்களை ஆற்றுதல், உடலும் மனமும் இணைந்த நிலையில் செய்தல். இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. ஆனால் அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக வாங்கிறது, கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ இல்லை இது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் தர ஃப்ரீ. நீங்களே இப்போ நீங்கள் பிறந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்காகவே பிறந்திருப்பீங்க. அப்படி யோசிச்சு பாருங்கள். சரி, கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னா, இப்போ இதை தான் பண்ணுறீங்க. நீங்கள் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறதில்ல. எரிச்சலோட, மன உளைச்சலோட, குறையோட, குற்றத்தோட, கருத்து குவிப்போட செய்து 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 இதனால உங்களுக்கு துன்பம் வருது. வேறு ஒன்றும் நீங்கள் ஏதோ பெரிய பாவமோ, எவனையோ கத்தி எடுத்து குத்தியோ, இல்லை துன்பப்படுத்தியோ, கல்லெடுத்து அடிச்சோ, இல்லை யாரையோ ஏளனமாக பேசுகிறதோ கிடையாது. சாதாரணமாக இந்த மாதிரி தான் உங்களோட ப்ராசஸ். டெய்லி நீங்கள் எதை செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் தொடர்ந்து செய்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்து உங்கள் துன்பத்தை வர வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கடினமான விஷயந்தான். மனமும் உடலும் இணைக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு நீங்கள் உங்களை பற்றியான அறிவுக்கு வரணும். உடம்பு எப்படி இயங்கும், உடம்பு எப்படிலாம் உணர்வுகளை தோற்றுவிக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் உடலை ஒழுங்காக பாதுகாத்துக்கணும். அப்போ தான் மனதால் நிலை நிற்க முடியும். புரியுதுங்களா? இப்போ உங்களோட துன்பத்துக்கு என்ன காரணம்னா, எந்த வேலை சொன்னாலும் எதனா ஒரு பெனிஃபிட்ஸை அதுக்கு ஈடாக தேடுறது. பெனிஃபிட் இல்லாமல் தான் செய்வோமே. என்ன இப்போது செய்தால் என்ன பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு டைமென்ஷனுக்கு உங்களோட வாழ்க்கை மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்கிற இங்கே எல்லா அசைவுகளுக்கும் பலன் இருக்கிறது. நீங்கள் இப்போ யாரோ காசு தரலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஏதோ இங்கே வேலை, இந்த பூமியில் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கல்ல, அதற்கான நிச்சயமான கூலி இங்கு இருக்கிறது. நீங்கள் சும்மா இங்கே செய்யவே வேணாம். நீங்கள் கடமையை செய்கிறீங்களா இல்லை எரிச்சலோடு செய்கிறீங்களான்றது மட்டும்தான் இது பார்க்கும். கடமையை செய்யணும் அப்படின்னாலே நீங்கள் மனமும் உடலும் இணைந்த நிலையில் உங்களுடைய கருத்து குவிப்போ இல்லை உங்களோட அறிவோ இல்லாமல் காரியங்கள் ஆற்றணும். புரியுதுங்களா? உங்கள் மன உளைச்சலோட காரியங்கள் ஆற்றினீங்கன்னா நீங்கள் பெரும் துன்பத்தை வர வைத்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை தான் நீங்கள் செய்து செய்து துன்பத்தை வர வச்சுக்கிறீங்க, வேற எதுவும் செய்யல. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக புரிஞ்சுங்க. இதெல்லாம் தான் ஆன்மீகம். முடி பெருசாக வளர்த்துன்னு, கொண்டை போட்டுன்னு, கலர் கலராக ட்ரெஸ் போட்டுன்னு, எதனா ஒரு ஹைவேல ஓரமாக உட்காந்துன்னு தேவையில்லாமல் பேசுறது இல்லை, வாழ்கிறது. புரியுதுங்களா? எது அன்னதானத்தை தின்னுட்டு எதனா ஒன்று பேசிக்கின்னு கீழே கிடைக்கிற கொட்டையில் எடுத்து மாட்டிக்கின்னு வேஷம் போட்டுன்னு சுற்றுறது இல்லை. பைபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு கை வலிக்க தூக்கின்னு போகிறதில்லை ஆன்மீகம். உங்களை பற்றி உங்களே நீங்கள் நெறிப்படுத்துறது தான் ஆன்மீகம். அது நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும்.
நீங்கள் மனமும் உடலும் இணைச்சிங்கன்னா நீங்கள் ஆன்மா. அங்கே ஒன்றுமே இருக்காது, வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்தில் தான் எல்லா விஷயங்களும் உருவாகுது. புரியுதுங்களா? இல்லை எனக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம எல்லாரும் என்னடா தவறு செய்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறதில்ல. அதுதான் தவறு. பகவத்கீதை மொத்தமும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே. நீங்கள் கடமைன்னு ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பலனெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. கடமையை செய், அவ்வளோதான். பலனுன்றது உங்களுக்கு தேவையே படாது. ஆனால் நம்ம பலனை எதிர்பார்த்து கடமையை செய்கிறோம். கடமையை செய்யலை, பலனுக்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறோம். இதெல்லாம் நீங்களே உங்களுக்குள்ளே கவனித்து பாருங்கள். இதெல்லாம் சரி செய்தாலே உங்கள் வாழ்வு சரியாகிவிடும். அதனால தான் உடலையும் மனதையும் இணைக்கிற வேலை தான். உங்களை நீங்கள் உற்று நோக்குங்கள், உங்களை நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் கவனித்து ஒரு செயலும் செய்யும்போது மனம் இருக்காது, உடம்பும் இருக்காது. நீங்கள் கவனித்து படிக்கும் பொழுது, கவனித்து பேசும் பொழுது, கவனித்து சாப்பிடும் பொழுது உங்கள் மனம் எங்கேயோ ஓடின்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் சாதாரணமாக சாப்பிடும் பொழுது சாப்பிடுவீங்க, ஆனால் மனம் வேறு எங்கேயோ இருக்கும், நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆனால் கவனித்து சாப்பிடும்போது ரெண்டுமே இணையும் பொழுது நீங்கள் இந்த விஷயத்தை செய்து 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 தொடர் செய்கைகளின் மூலமாக ஒரு நாள் நீங்கள் விழிப்புணர்வுக்கு வருவீர்கள். அங்கே இணைஞ்சிருப்பீங்க. அது பேர் தான் மனம் நிறுத்துதல். அது பேர் தான் யோகம். மனம் நிறுத்துதல்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் உடலையும் மனையும் நிறுத்திட்டீங்கன்னா யோகம் நிகழுங்க. அவன் யோகன் அப்படின்னா அவனுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. யோகன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு குழந்தை இருக்குல்ல, ஒரு குழந்தை பிறக்குது இல்லை, அந்த குழந்தைக்கு அதுவாக அதோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்குமா, இல்லை எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்களா? எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணுவாங்க. அதுங்க புது புது ட்ரெஸ்ஸு, புது புது சாப்பாடு, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள். எப்படி அந்த குழந்தை வளருது? அது ஏழை குழந்தையாக இருந்தால் கூட ரோட்லேயே போகிறதுனால அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த பூமி உங்களுக்கு மாறும். உங்களை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு உதவியாளர் இருப்பாங்க, போட்டுக்கிறதுக்கு புது ட்ரெஸ்ஸு, புது சோறு, வீடு, வாசல்னு இதெல்லாம் அதுவாகவே வந்துடும். இதுக்காக நீங்கள் இதெல்லாம் வரணுன்றதுக்காக எதுவும் செய்யாதீங்க. சாதாரணமாக உங்களோட பணியை செய்யுங்க. அது எவ்வளோ இதுதான் சீக்ரெட்டு. ஆனால் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம மற்றவங்களுக்காக எதனா செய்யணுன்னாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவே செய்ய முடியல நம்மளால். அவங்க என்னை புரிஞ்சிக்கல, இவங்க உங்களை யாருமே புரிஞ்சிக்கலாம் மாட்டாங்க. உங்களுக்கு அதுதான் ஈகோ. என்னை புரிஞ்சிக்கணும், நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாது. அதெல்லாம் பொய். உங்கள் மேலேயே உங்களோட சுய பச்சாதாபம். இதெல்லாம் தான் நம்ம செய்கிறோம். இதெல்லாம் தான் வாழ்க்கைக்கு துன்பமாக அமையுது. அப்போ இதை மாற்றி அமைக்கணும்னு தானே அர்த்தம். வேற ஒன்றும் நம்ம பெருசாக செய்யலையே. இதை தான் செய்து பார்க்குறோம். வாழ்க்கை துன்பமாக இருக்குது. ஒன்றும் கிடைக்க மாட்டுது, பொருள் எட்ட மாட்டுது, பணம் இருக்க மாட்டுது, சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டுது, ஏதோ பிரச்சனை, வாயு பிரச்சனை, அந்த ஐம்பூதங்கள் சரியாக இயங்க மாட்டுது உங்ககிட்ட. இதெல்லாம் ஏன் இயங்க மாட்டுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் குறை, கருத்து குவிப்பு, வாய் பேசுறது. நீங்கள் வேலை தானே செய்யணும், சும்மா செய்யுங்க. அதுக்கு இவ்வளோ பணம் வேணும், அந்த பணம் வேணும், இதெல்லாம் நீங்கள் நிர்ணயிக்கிறது கிடையாது. ஒழுங்காக செய்தால் பணம் வந்துடும். நான் சொல்கிறதெல்லாம் விளையாட்டு கிடையாது. நீங்கள் வேணால் செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எந்த வித பெனிஃபிட்ஸும் இல்லாமல் காரியங்களை ஆட்டுங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 50,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா வேலைக்கு தான் போகிறீங்களா, 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. வேலையை மட்டும் செய்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் ஏகப்பட்ட குறை. அவன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டா ஏதோ ஒன்று செய்துட்டு போவாங்க. நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த உடலும் இந்த மனமும் இணையும் பொழுது நீங்கள் யோகவானாக மாறுகிறீர்கள். எப்படி ஒரு குழந்தைக்கு எல்லாமே இலவசமாக அதை சுற்றி வருதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்வு மாறும். இது எதுவுமே நான் சும்மா உங்களை ஒரு விதமான மாய மனநிலை கொண்டு போகிறதுக்கு சொல்லலை. இதெல்லாம் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருது. நான் இருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு வருது, உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாகவே வரும். இந்த பிரபஞ்சம் ஒரு வித்தியாசமானது. இது அறிவை கொண்டுலாம் அணுக முடியாது. இதெல்லாம் ஒரு ஏமாத்தனம், பொய்த்தனம்னு நினச்சிக்கலாம். ஆனால் இப்படி தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. நீங்கள் ஒன்று வாழ்ந்துட்டுருக்கீங்கல்ல,
அதுக்கு ஒன்றுத்துக்குள்ளே இருக்கிறீங்கல்ல, அது இப்படி தான் இயங்குது. இதை நீங்கள் உங்களை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் பொய்னா நீங்கள் எங்கேருந்து பிறக்குறீங்க அப்படின்றதும் பொய்யா தான் இருக்கணும். எங்கே போகிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கு, ஒரு ஆன்சரு, உங்கள் மனம் ஒரு ஆன்சரை தேடி கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலையை வச்சுன்னு இருக்கிறீங்க. அதெல்லாம் வேணாம், தூக்கி போட்டுருங்க. இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதே ஒரு விதமான ஈகோ தான். ஏன்னா தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும். அது தெரிஞ்சுக்காது. எதனா ஒரு ஆன்சர் கொடுத்தா வாங்கிட்டு போயிடும், அவ்வளோதான். இதான் ஆன்சர். அதுக்கு தேவை ஆன்சர், உண்மைலாம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் யோகாவானா மாறணும்னா உங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மன ஓட்டம் நிற்பதை கவனிப்பீர்கள். கவனித்து செயல் செய்து பாருங்கள். அப்போ கடமை தன்னால் நிகழும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் மன ஓட்டத்தில் காரியங்களை நிகழ்த்தும் பொழுது அங்கே காரியமே நிகழலை, அசிங்கம் நிகழுது. அதனால் உங்களுக்கு துன்பம் வருது. இது மாதிரி வேலையும் செய்துட்டு உங்களை எல்லாரும் புகழணும்னு வேற நீங்கள் நினைக்கிறீங்க. இது எவ்வளோ கேவலமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய மனதையும் உடலையும் இணைத்து செய்யும் காரியங்கள் மட்டும்தான் இறைவனுக்கு புகழ் சேர்க்கும். மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் உங்களுக்கு புகழ் தர மாதிரியான செய்கிற உங்களுடைய மன ஓட்டத்தின் ஒரு விதமான இழிவுத்தனம். புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னா மனம் ஓடுது தெரியுமா, அதுலேயே மூழ்கி நம்ம காணாமல் போகிறதுக்கு தான் விரும்புகிறோம். அதை சுகம்னு வேற நினைக்கிறோம். உங்கள் உடலையும் மனதையும் இயக்கும் போது பேரானந்தம் உங்களுக்குள் எழும். புரியுதுங்களா? அதை சாதாரண வாழ்க்கையிலேயே பெற முடியும். பெருசாக யோக தியானங்கள்லாம் நீங்கள் செய்து பார்த்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னே புரியாது. அந்த ப்ராசஸ்ஸே நீங்கள் அங்கே போயிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. உங்களுக்கு ஆனந்தம் வந்தால் மாதிரி தெரியும். உடல் ஏதோ வைப்ரேஷன் ஆகும். தியானம் பண்ணும்போது ஏதோ தெரியும், அது தெரியும், இது தெரியும். எல்லாம் உங்களோட இமேஜினேஷன் தான். தெரியாது ஏதோ இமேஜினேஷன் தான் எல்லாமே. எதனா ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி எவனோ சொல்லிட்டாங்க, இமயமலைக்கு போனேன், நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இமயமலைக்கு போனேன், அங்கே புத்தர் உக்காந்தாரு, எதனா ஒரு கதை அடிச்சு விட்டானா அதையே நீங்கள் நம்புவீங்க. உங்கள் மனம் ஆமாம் நம்மளும் போகலாம், சரி நானும் புத்தரை பார்த்தேன் அப்படின்னு எதனா பெரிய பேய் கதைகள்லாம் இங்கே பேசி பேசி வீடியோ போட்டுன்னு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சாதாரணமாக உங்கள் வேலையை வீட்டில் இருக்கிற ஒழுங்காக ஒரு வேலையை செய்தீங்கன்னா கவனமாகவே அதுக்கு பெரிய பலன் இருக்குது. இதெல்லாம் நான் செய்தது தான், அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். செய்யாததை என்னால் உங்ககிட்ட சொல்லவே முடியாது, இல்லை கேட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா கேட்டு சொல்கிறது புரியாது, புரிஞ்சாலும் அதை பேச முடியாது. புரியுதுங்களா? யோகம் என்பது நீங்கள் இணையிறது, நீங்கள் ரெண்டாக இருக்கிறீங்களா ஒன்றா மாறுறது. யோகம் செய்யறது கிடையாது. புரியுதுங்களா? எதையோ ஒன்று செய்யறது கிடையாது. அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. நீங்கள் செய்கிற பெரிய தவறே ஒழுங்காக செயல் செய்யாமல் இருக்கிறது தான். டெய்லி உங்களுக்கு ஒரு வேலை வருது இல்லை, ஏதோ ஒரு வேலையே வரல, சும்மா தான் உட்கார சொல்லுங்கள். ஒழுங்காக சும்மா உட்காருங்க, அதுவே போதும். எண்ணெய் ஓட்டங்களை ஓட்டி 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 எண்ணெய் சிதைவிலே நீங்கள் உங்களை மறக்கடிக்கிறத சுகமாக நினச்சின்னு இருக்கிறீங்க. ஒரு ஃபோன் எடுத்து நம்ம ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த 2 மணி நேரம் உங்களோட இருப்பு இருக்குல்ல, அது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அதில் மூழ்கிட்டீங்க. அது சுகம்னு நினைக்கிறீங்க. அது சுகம் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்வை துன்பமாக்குவதற்கான துக்க சுகத்தில் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கீங்க. மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை போட்டு முடிச்சிடும் அது. நீங்கள் எவ்வளோ கண்ணு வழியாக உள்ளே இறக்கிருக்கீங்க. 2 ஹவர் ஷார்ட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறீங்கல்ல, அது உங்களுக்குள்ளே பதிஞ்சுனே இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் உங்கள் பொறிகளில் எதெல்லாம் பார்த்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறினே இருக்கும். உங்களுக்கு தெரியவே தெரியாது அது. ஏன்னா அதுக்கான கவனமே உங்கள்கிட்ட கிடையாது. நீங்கள் இப்போ ஏழையாக இருக்கலாம், பணம் இல்லாமல் நபராக இருக்கலாம். ஆனால் உங்களோட மனநிலையை மாற்றினீங்கன்னா இந்த வாழ்வு அப்படியே மாறும் தலைக்கீழாக. எல்லாமே சரியாயிடும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா இருங்க. செய்ய கொடுக்கப்பட்ட வேலையை இப்போ பாத்ரூம் கழுவ சொல்கிறாங்கன்னா ஒழுங்காக பாத்ரூம் மட்டும் கழுவுங்க. பாத்ரூம் கழுவுற நேரத்தில் யோசனைக்கு போகாதீங்க. பாத்ரூம் தானே கழுவுறோம், பாத்ரூம் கழுவுங்க. நான் நாளைக்கு என்ன பண்ணுறது, சாயந்தரம் என்ன பண்ணுறது, இந்த வேலை கிடையாது. இப்போ என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க. இது பெரிய வாழ்வை உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சி பெருசாகலான்னு நினைக்கிறீங்களா? இதை பண்ணால் அதெல்லாம் ஆயிடலாம். சும்மா அதெல்லாம்
சரியாக பாத்ரூம் கழுவுனீங்கன்னா, சரியாக பெருக்குனீங்கன்னா, சரியாக சாப்பாடு செஞ்சீங்கன்னா, மனக்குறிப்பு இல்லாமல் மனத்தாங்கல் இல்லாமல் இறைவனுக்காக காரியமாற்ற கடமையை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா பலன்றது உங்களுக்கு அதுலேயே இருக்கும். பலன்றது நீங்கள் அதுலேயே இருக்கிறத ஒழுங்காக காரியம் நிகழ்த்தினா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சுக்கவே முடியும். புரியுதுங்களா? நீங்கள் கவனிக்கும் பொழுது தான் மனம் ஆஃப் ஆகும். இல்லைன்னா அது பாட்டுன்னு ஒரு ஒரு சைடு ஓடும், உங்கள் உடம்பு ஒரு சைடு ஓடும். இந்த ரெண்டுமே 2 சைடு பாயறதுனால உங்களோட சக்தி இழப்பு அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீங்கள் பற்றாக்குறையிலையும் ஏழையாகவும் தான் வாழ்ந்துன்னு இருக்கணும். இந்த எஜுகேஷனோ இல்லை இந்த உலகமோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. படிச்சுக்கோ, நிறைய வேலைக்கு போய்க்கோ, பணம் வந்துடும், அதெல்லாம் சொல்லுதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் நீங்கள் பணக்கார ஆகிறதுக்கான வழியே கிடையாது. உங்களை நீங்கள் ஒழுங்காக இயக்கிறது மட்டும்தான் இந்த உலக பொருள் உங்ககிட்ட அதிகமாக வருவதற்கான வழி. நீங்கள் பிறந்து நாசமாகி சின்ன பின்னமாகிறதுக்கு நீங்கள் பிறக்கணும். அதில் ஜோசியம் கட்டம் அதெல்லாம் வேறு சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. அது உங்களுக்கு சொல்லினே இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, அந்த மாதிரி நடந்திருக்குன்னா சரி அதை நம்பி சாவுங்க, அவ்வளோதான். அது இன்னைக்கு செத்துருவாப்பான்னு சொன்னால் நம்ப போகிறீங்க? நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு சாவாமல் இருந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதெல்லாம் எடுத்துப்போம், பாதகமாக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுருவோம். அப்படிதான் இந்த மனம் இயங்கும். புரியுதுங்களா? ஜோசியம்னா எல்லாமே கரெக்டாக சொல்லணும்ல. எல்லாத்தையும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் எப்படி பயன்படுதுன்னா, நீங்கள் உங்கள் மனதால் ஒரு பிரச்சனையை ஓட்டி 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 உங்களால் முடியாது. சரி அவன்கிட்டனா போய் காதை கொடுப்போம் அப்படின்னா அவன் எதோ சொல்லுவான். அதையாச்சும் செய்து அந்த மன ஓட்டத்திலேருந்து விடுதலை பெறத்துக்கான ஒரு அபியாசம் தானே தவிர மன ஓட்டத்தை சரி செய்யறதுக்கான அபியாசம் அது கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதை உங்கள் தீர்க்கறதுக்கு உங்கள் மனதை ஓட்டும். எப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு அதுவாகவே இயங்கும். உங்களால் அதை தாங்க முடியாது. அதனால ஜோசியம் பார்ப்போம், நம்மளுக்கு எப்படி இருக்குது, கட்டம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பார்ப்போம். எதையோ ஒன்று பார்த்து எவனோ வாயிலையோ போய் நின்று அவன் சொல்கிறதெல்லாம் செய்தீங்கன்னா கொஞ்சம் மன ஓட்டம் நிற்கும். அதனால் உங்களுக்கு ஒரு திருப்தியோ இல்லை ஒரு சமாதானம் கிடைக்குதுல்ல, அதை நீங்கள் ஒரு சுகமாக நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் சுகமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அது மேலும் உங்கள் வாழ்க்கை துன்பமாக்குவதற்கான வழி தான். புரியுதுங்களா? அதனால தான் பகவத்கீதை கடமையை செய்யன்னு சொல்லுது. எல்லா வேத புத்தகங்களும் கடமையை மட்டும் செய்ய சொல்லுது. கடமை செய்யறதுக்கு நீங்கள் யோகியவானாக இருக்கணும், யோகம் செய்கிறவராக இருக்கணும். யோகம் செய்யறதுனா என்னன்னா மனதையும் உடலையும் இணைத்தவாறு செயல் செய்யறது தான். நீங்கள் கவனிக்கும் போது தான் அது நிகழும். இதெல்லாம் செய்து பாருங்க, நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த வாழ்வில் கண்டெடுப்பீர்கள். இந்த வாழ்வு துன்பமானது இல்லை அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இது இன்பமானது தான். இதெல்லாம் உங்களால் ஈஸியாகவே செய்ய முடிஞ்சிடும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் திமிரு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் ஈகோ இருக்குது, நம்ம எல்லாருக்கும் கொழுப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தான் நல்லா ஆகிட்டோம்னா நல்லா ஆகிடுவோம்ல. இதை நான் சும்மா விளையாட்டுக்கு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு இந்த உலகம் உங்கள் கையில் சும்மா உட்காந்துக்கும். நீங்கள் இதை செய்தீங்கன்னா இதை நான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா எல்லாத்துலேயும் ஒரு கருத்து, எல்லாத்துலேயும் ஒரு இது செய்யணும், அவ்வளோதான். இப்போத்துலேருந்து செய்யணும். சரியாகணும்னா இதெல்லாம் செய்யணும், கவனிச்சே ஆகணும். அப்போ தான் நீங்கள் யோகியவானாக மாற முடியும். யோகம் உங்களுக்குள்ளே நிகழும். அவருக்கு பெரிய யோகம் அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, உங்கள் மனமும் உங்கள் உடலும் இணையிறது தான் மிகப்பெரிய யோகம். அதை நீங்கள் செய்தீங்கன்னு கவனித்தா அது நடக்கும். நீங்கள் வேணால் கவனித்து செயல் செய்யுங்க. இல்லை நான் இப்படி ஆயிடுறேன் அப்படி ஆயிடுறேன், என் மனம் என்னை ஓட்டி கொண்டு போயிட்டு, அப்போனா ஒன்றும் பண்ண முடியாது. நான் இந்த கெட்ட பழத்துக்கு அடிமையாயிட்டேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் உங்களை மறக்கடிக்கிறதுக்கு உங்களோட சூழலில் பார்த்து பயப்படுறீங்க. அதனால தான் ஃபோன் எடுத்து ஓட்டுன்னு ஓட்டின்னு தீய பழக்கங்கள் எதுனா இருந்துச்சுன்னா அதை கற்று வச்சுக்கின்னு நான் இப்படி ஆகிட்டேன், நான் பாவம் அவ்வளோதான். உங்களை பற்றி உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை எழுதி வச்சுருக்கீங்கள்ல, அது எவனாலையும் மாற்ற முடியாது. நீங்கள் மட்டும்தான் மாற்றணும். நீங்கள் மாற்றினா அது சரியாயிடும். புரியுதுங்களா? நீங்கள் மாற்றினா அது கட்டாயமாக சரியாகும். நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் அதெல்லாம் அந்த கதையே வேணாம். இப்போ நீங்கள் என்ன சூழலில் வேணாலும் இருங்க, நல்லா ஆகிடும் எல்லாமே. நீங்கள் பண்ண வேண்டியது உங்களை கவனிச்சிங்கன்னா யோகம் நிகழும். ஆன்மாவின் தன்மை கவனித்தல். ஆன்மா கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டது. ஆன்மாவுக்கு கட்டளை மட்டும் தான் வேணுமே தவிர
உங்களோட கருத்துலாம் ஒரு மண்ணாங்கட்டியே வேணாம். உங்களோட நியாயம்லாம் வேணாம். நியாயம் என்பது ஆன்மா, அவ்வளோதான். அதுக்கு தெரியும் எது நியாயம்னு. நியாயம்லாம் நீங்கள் வாயில் பேசுறதுலாம் நியாயம் கிடையாது. நியாயம் என்பது உங்கள் ஈகோவின் வெற்றியை வந்து நியாயம் நினச்சின்னு இருக்கிறீங்க. என்கிட்டனா பேசி ஈசி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நியாயம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது நியாயம். நியாயம் வந்து அதுவாகவே நிலை பெற்றுரும். நியாயம் அதுவாகவே எது நியாயமோ அதுவாகவே நடந்துடும். புரியுதுங்களா? கட்டளை தான் ஆன்மாவுக்கு தேவையே தவிர உங்கள் வாய் வார்த்தைலாம் அதுக்கு தேவை கிடையாது. உங்கள் புகழ், நீங்கள் பண்ணுற விஷயம், உங்கள் வித்தெல்லாம் அதுக்கு தேவை கிடையாது. கட்டளைகளாக ஆனது. அதுக்கிட்ட என்ன கட்டளையோ, சீக்ரெட் மூவிலலாம் பார்த்துருப்பீங்கள்ல, உங்களுடைய கட்டளை, உங்களுடைய விருப்பம் எனது கட்டளை. நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அதான் அது ஆன்மாவோட கட்டளை. அது உள்ளே இறங்கிடுச்சு, உங்களை அது என்ன வேணாலும் பண்ணும். அது உள்ளே நீங்கள் எதையோ ஒன்று விரும்பி விரும்பி உள்ளே இறக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கிட்ட அதுக்கு எந்த செயலும் நீங்கள் செய்ய வேணாம். அது உங்கள் காலடியில் வந்து விழுந்துடும். அது நீங்கள் நல்லா இருக்கணுன்ற விருப்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு எரிச்சலான விருப்பமாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு நடத்தியே தீரும் அது. ஏன்னா இங்கே அப்படி தான் இயக்கம் இருக்குது. நீங்கள் நல்லா ஆகணும்னா நல்லா ஆகணும், நல்லா வேணாம்னா இப்படியே சுற்றுங்க. உங்களோட மன சிதறல்களே சுகமாக நினச்சின்னு சுற்றுங்க. உங்களை அது சுற்றிடும். உங்களை சுற்று போட்டு அடிக்கும், வேறு ஒன்றும் பண்ணாது. இதுல தான் உங்கள் துன்பத்துக்கு காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தான் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ணுறது இல்லை. குறை பேசுறது, மனதை அது இஷ்டத்துக்கு ஓட விடுறது, அதையே சுகம்னு நினச்சின்னு அதையே ரிப்பீட்டடாக செய்யறது, இதுதான் நீங்கள் செய்கிறீங்க. வேலை செய்யும் போது உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்களை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பெரிய மலையே எடுத்து தள்ளி வச்சுதான் நினைக்கிறீங்க. சும்மா சோறாக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோமா, காசு வருதா, அதை வச்சு என்னவோ சாப்பிட முடியுமா சாப்பிட்டு சும்மா இருங்க. நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு சம்பாரித்தேன், உழைச்சி சம்பாரித்தேன், நான் வேர்வை சிந்தி சம்பாரித்தேன், அந்த கதையே இங்கே வேணாம். உயிரோடு இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த உயிர் யாருது? உங்களுக்கு தான் இல்லையே. ஏதோ இங்கே அனுமதிச்சிருக்கு உங்களை, கொஞ்ச நாள் இங்கே சுற்றிக்கோ அப்படின்னு. நீங்கள் செய்கிற பெரும் தவறே உங்கள் மனதை சிதறடிக்கிறது தான். அதுக்கு தான் கவனிக்க சொல்கிறோம். கவனிச்சு ஒரு 6 மாதம் பண்ணிங்கன்னா சரியாயிடும் எல்லாமே. உங்களுக்கு பெரிய விஷயம் புரிஞ்சிடும். ஆனால் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் இன்னும் கேள்வி கேட்டுனே இருப்பேன். கேள்வி கேட்டு நான் ஒரு அறிவாளின்னு நானே நினச்சிப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம ஒரு டம்மி. நம்ம உண்மையாகவே டம்மி தான், ஆனால் நம்மளுக்கு டம்மினே நம்மளுக்கு தெரியாது. டம்மினா ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம், சும்மா இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம அப்படி நினச்சிப்போம் நம்ம டம்மி இல்லை அப்படின்னு. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி எல்லாமே நினச்சின்னு இருக்கிறோம். எப்படி பேசணும்னு தெரியாது, எந்த செயலுமே ஒழுங்காக பண்ண தெரியாது. எவனோ ஒழுங்காக பண்ண சொன்னால் கூட அவனை குறை பேசுறது, அழுத்தத்தை தாங்க முடியறதில்ல. அழுத்தம் எவனா கொடுத்தானா உடனே அவனுக்கு எதிராக திரும்புறது. நீங்கள் வேலைகளை ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா இப்படி தான் செய்யணும்னு இருக்கும், ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்ய பார்ப்பீங்க. இல்லை அப்படி செய்யக்கூடாதுன்னு எவனா சொன்னான்னா உடனே அவனுக்கு எதிராக திரும்புறது. அழுத்தம் எவனா கொடுத்தானாலே அவன் தப்பு, சரியாக செய்ய சொன்னாலே தப்பு. அவன் உங்கள் இஷ்டத்துக்கு செய்தீங்கன்னா சரி. உங்களை ஒத்துக்கணுன்றதுக்காக வேலைக்கு போகிறீங்க, இல்லை உங்களை ஒத்துக்கணுன்றதுக்காக எல்லா வேலையும் செய்கிறீங்க. வேலை செய்யணும், அவ்வளோதான். அதனால் இனிமேல் எந்த ஒரு பேய் கதையும் சொல்லாதீங்க. நான் வேலை பார்க்குறேன், நான் கஷ்டப்படுறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. சரி, கஷ்டமாக செத்துடலாம்ல நம்ம. எது கஷ்டப்பட்டுன்னு அதுவும் பண்ண முடியாது. இல்லை இந்த வேலைலாம் உங்களுக்கு தராமல் ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு வேலை செய்ய சொன்னால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மேக்ஸிமம் ஃபோன் தானே பார்க்க போகிறீங்க. ஃபோனு, டிவி, இல்லை நியூஸ் பேப்பரு, ஏதோ ஒன்று பார்த்துன்னு தானே இருக்க போகிறீங்க. வேலையே செய்யலாம்னா அதுக்கு. புரியுதுங்களா? இப்போ உங்களை சும்மா ஆக்கி விட்றோம், உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, சும்மா ஆக்குறேன், ஒரு 2 பேரை வேலைக்கு வச்சு உங்களை சும்மா ஆக்குறோன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபோன் பார்த்துன்னு இருப்பீங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஊர்கதை பேசின்னு இருப்பீங்க, வாயாடின்னு இருப்பீங்க, உங்கள் மன சிதறலை அதிகப்படுத்த போகிறீங்க. இதுதான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்கு வேறு நான் வந்து எவ்வளோ வேலை செய்கிறேன்னு வேறு ஒரு பெருமை தேவைப்படுது நம்மளுக்கு. இந்த கர்மத்தெல்லாம் விட்டொழிங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த உலகம் உங்களுக்கு சும்மா கிடைக்க மாட்டேங்குது. காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது, துன்பமாக இருக்குது. கடவுளையும் நம்புறதில்ல, எதுவுமே நம்ம நம்புற மாதிரி நினச்சிட்டு இருக்கோன்றது தான் உண்மை. புரியுதுங்களா?
நம்ம எல்லாத்தையும் நம்புற மாதிரியே நினச்சிட்டு இருக்கோம். நம்ம கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு மண்ணும் நம்ம பண்ணுறதில்ல. அவ்வளோவும் திமிரும் கொழுப்பும் உள்ளே வச்சுட்டு இருக்கோம். எவனா பேசுகிறத கூட நம்ம காது குத்து கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டீங்க, அதுக்கு எதிராக எவனா பேசினா உங்களோட மன வேகத்தை கவனித்து பாருங்களேன். எப்படியாச்சும் உங்கள் கருத்தை நிலைநிறுத்தத்துக்கு பாடுபடுவீங்களா? அது பேர் தான் ஈகோ. உங்களை நீங்கள் நிலைநிறுத்தத்துக்கு பாடுபடுறது. அவன் ஏதோ சொல்கிறான், நீங்கள் ஏதோ சொல்றீங்க, சும்மா இருக்கணும்ல. சும்மா இருக்க முடியாது உங்களால். நீங்கள் சொன்னது தான் சரின்னு நிரூபிக்கிறதுக்காக போராடின்னு இருப்பீங்க. சுதந்திர போராட்ட தியாகி கூட அவ்வளோ போராடினது கிடையாது. ஆனால் உங்கள் கருத்தை நிலைநிறுத்தத்துக்கு நீங்கள் படுற போராட்டம் இருக்குல்ல, நீங்கள் ஒரு பெரிய ஆள், நீங்கள் சொல்கிறதா சரின்னு நீங்கள் நிலைநிறுத்த பார்க்குறீங்கல்ல, அதுக்கு நீங்கள் பண்ணுற போராட்டம் இருக்குல்ல, எவனுமே அந்த போராட்டத்தை இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம தான் இப்படி பண்ணின்னு இருக்கோம். இதெல்லாம் தான் நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க. இதுக்கு தான் உங்களுக்கு துன்பம் வருது. இது உங்களுக்கு புரியலையா? வேற என்ன தப்பு செய்றீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கை சரியாக மாட்டேதுன்னு நீங்களே உங்களை நோக்குங்க. என்னால் இதெல்லாம் பண்ண முடியல, கஷ்டமாக இருந்தா சரி பண்ணாதீங்க, கஷ்டமாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் மிகப்பெரிய எஜமானன், நீங்கள் மிகப்பெரிய ராஜா கிடையாது, மகாராஜா. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கான ஆளுகை மொத்தமும் உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களோட இயக்கம் மொத்தமும் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் பிச்சைக்காரன் மாதிரி சுற்றின்னு கிடக்குறீங்க. நீங்கள் சாதாரண ராஜா கூட கிடையாது, மகாராஜா. உண்மையாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜா தான். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ராஜானா என்னென்னா, ராஜா எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, கட்டளை மட்டும்தான். சொன்னால் நடக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சொன்னால் அது நடந்துடும். இது எதுவும் விட்டு கிடையாது, இதெல்லாம் உண்மை. உங்களுக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும். சும்மா ஏதோ உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பேசலை. இதெல்லாம் நான் நிகழ்த்தி காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? தயவுசெய்து புரிஞ்சுங்க. இனிமேல் வேலை செய்யும் போது பெரிய கிரீடத்தெல்லாம் தூக்கி வச்சுக்காதீங்க. சோறாக்கு சொன்னால் ஆக்குங்க, வேலைக்கு போக சொன்னால் வேலைக்கு போங்க, பணம் வந்தால் கொடுங்க, சாப்பிடுங்க. கொடுக்க மாட்டேன்னா கொடுக்காம இருங்க, இருந்து பாருங்கள், சாதாரணமாக இருங்க. மனதை போட்டு ஓட்டின்னு அப்படி பண்ணின்னு இப்படி பண்ணின்னு பேசின்னு நாசம் பண்ணுறீங்க உங்களையே. நீங்கள் பேசுகிறதை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் வெளிப்படுறதுக்கான வாயிலே உங்கள் வாய் தான். உங்கள் வாயிலேருந்து வெளிப்படுற எல்லா வார்த்தைகளும் இந்த அவை குறிப்பில் குறிப்பெடுத்து கொள்ளப்படும். நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தையுமே உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நிறைய பேசுவீங்க. உங்களுக்கு கவனம் இல்லாமலே நீங்கள் நிறைய பேசினே இருப்பீங்க. அது எல்லாமே இங்கே பதிஞ்சிடும். இந்த ஸ்பேஸில் நேரம் பார்த்து உங்களுக்கு கொடுக்கும். எல்லாத்தையும் நீங்கள் தான் அதை வாங்கிக்கணும். உங்களை தாண்டி அது வேறு யாருக்கும் தராது, உங்களுக்கு மட்டும்தான் தரும். ஆனால் தான் நல்லதே நினை, நல்லதே நடக்கும், நல்லதே பேசுன்னு சொன்னாங்க. நல்லதே நினை, நல்லதே நடக்கும், நல்லதே பேசு அப்படின்னா எதுவுமே பேசாமல் இருன்னு அர்த்தம். நல்லதே நினைனா இறைவனை தவிர நினைக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். நல்லதே நினைக்கிறேன்னா நான் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு தான் காசு இல்லைல்ல, ஃப்ரீ. அதனால் நல்லது நினைக்கிறீங்க. அதுவே ஒருத்தனுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் சொத்துலேருந்து கொஞ்சம் கொடுத்துருங்க, அவன் நல்லா இருக்கட்டும்னா அதுதான் நல்லது. அதெல்லாம் தரமாட்டோம். நினைக்கிறது ஃப்ரீ தானே, அவன் நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு. அதுவே அவன் நல்லா ஆகிட்டான்னா, நான் தான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் அந்த நாய் இப்போ என்னோட பெரிய நான் நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்போம். புரியுதுங்களா? நம்ம மனம் இப்படிலாம் இயங்குதுன்னு சொல்ல வரேன். நம்ம தப்பு கிடையாது, ஆனால் இப்படிலாம் நம்மளோட மனம் இயங்கும். நாய்க்கு நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ண தெரியுமா, நம்மளை மதிக்க கூட மாட்டுது நாய் அப்படின்ட்டு நம்மளே நம்ம நினச்சின்னு இருப்போம். அதனால் இதெல்லாம் கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை அவ்வளோ செதஞ்சு கிடக்குது. இதை தான் பண்ணியிருக்கோம், இதை தானே டெய்லி பண்ணுறோம், இது சரியாக பண்ணிங்கன்னா சரியாயிடும் எல்லாம். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்கள் 500 கோடி கூட கடனில் இருக்கலாம், ஆனால் உங்களை அது பணக்காரனாக ஆகணும்னு நினச்சிச்சுன்னா, நீங்கள் ஒழுங்காக நினைக்க கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் பெருமாறியான வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டுற முடியும். அதாவது எந்த சூழலில் இருந்தாலும், எனக்கு வயசாகி போச்சு, நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன், என்ன செய்வேன், தொழில் இல்லையா, அது இல்லையே, மண் இல்லையே, நான் தோற்றுட்டேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அந்த கர்மத்துலேருந்துலாம் வெளியே வந்துட்டு சும்மா வேலையை சாதாரணமாக செய்துட்டு இறைவனை நம்பின்னு சும்மா இருங்க. நல்லது இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை. இறைவனை நினைக்கிறது தான் நல்லது நினை. நல்லது செய்யறதுன்றது எந்த வித குறிப்பு இல்லாமல் வேலை செய்ய கற்றுக்குங்க. கடினமான வேலை கொடுத்தா கூட
செஞ்சு செய்யுங்க. நீங்கள் எப்படியும் செய்ய தானே போகிறீங்க. அதுக்கு எதுக்கு கருத்து எழுதின்னு எரிஞ்சுன்னு செய்கிறீங்க? நோயை உருவாக்குறீங்க நீங்களே உங்களுக்கு. இந்த மன ஓட்டமும் மனசிதைவும் மிகப்பெரிய ஆற்றல் இழப்பை ஏற்படுத்தி உங்கள் உடம்ப உட்கார வச்சிடும் சீக்கிரமாக. எவன் ஒருவன் யோகம் செய்ய தெரிஞ்சு வச்சுருக்கானோ அவனுக்கு எல்லாமே இங்கே ஃப்ரீ. அவன் தான் யோகியவான். அவன் ரொம்ப யோகியமான ஆள்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இங்கே கடன் வாங்கினா கரெக்டாக கடன் கொடுத்துருவான், மளிகை சாமானில் பாக்கியில் எதை வச்சுருக்க மாட்டான் அப்படின்றவங்களாம் யோகியவான் கிடையாது. உங்களோட உடலையும் மனதையும் எவன் ஒருவன் இணைக்க தெரிந்திருக்கிறானோ அது இணைஞ்சிடும். நீங்கள் கவனிக்க 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 ரெண்டும் இணைஞ்சு விழிப்புணர்வுன்னு ஒன்று வந்துடும். புரியுதுங்களா? ரெண்டு ஒன்றா மாறிடும். இருமை ஒருமையாக மாறிடும். அங்கே பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாம் நினைப்பு மட்டும்தான். நினைக்க நடக்க அப்படின்றது அங்கே நிகழும். இந்த ரெண்டு எப்போ ஒன்றாகுதோ அது பேர் தான் வைகுண்டம். அது பேர் தான் பரலோக சாம்ராஜ்யம். புரியுதுங்களா? அந்த இடத்துல தான் எல்லாமே இருக்குது. அங்கே ஆகுகின்ற மாத்திரத்தில் எல்லாம் ஆகிவிடும். ஆமேன் மட்டும்தான் அங்கே. அங்கே எல்லாத்துக்கும் இசைதல் மட்டும்தான். அங்கே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறது மட்டும்தான். இந்த மனதையும் உடலையும் இணைத்த நபர்களால் மட்டும்தான் இந்த வாழ்வு சுகமாய் வாழப்படுவதாய் மாறும். அது வரைக்கும் திண்டாட்டமும் சோறே அதிகமாக இருந்தாலும் உங்களால் சோறு சாப்பிட முடியாது. நீங்கள் பெரிய வீட்டில் இருந்தாலும் பெரிய வீட்டில் அது உங்களை வாழ விடாது. பற்றாக்குறையிலே உங்களை வச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பெருசு பெருசாக வீடு கட்டிட்டு வீடு அழுக்காயிடக்கூடாதுன்னு சாதாரணமாக அதுக்கு முன்னாடி ஒரு வீடு வச்சுருந்துருப்பாங்கல்ல, அழுக்கு படிஞ்ச குடிசை வீடு மாதிரி எதுனா ஒன்று, அதுலேயே வாழ்ந்துட்டு இருப்பான். நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ வேணாலும் பொருள் சேர்த்துக்கலாம். அதுக்கான அறிவெல்லாம் பயன்படுத்தி உங்களோட இந்த உலக விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி நிறைய பொருள் சேர்த்துக்கலாம். ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கவே முடியாதுன்றது தான் உண்மை. உங்கள் மனநிலைக்கு ஏற்றாற் போல தான் இங்கே அனுபவிப்பும் நிகழும். நீங்கள் உங்களோட மனநிலையை ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்கவே முடியும். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கும், அது இருக்கும். வேறு யாருன்னா அனுபவிச்சா கூட உங்களுக்கு கோபம் வரும். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்களா இல்லை வச்சுட்டு இருக்கீங்களான்னு. வச்சுட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. அது வச்சுட்டு இருக்கலாம், அவ்வளோதான். ஆன்மீகம் ரொம்ப எளிமையானது. அதை பெருசு பெருசாக யோசித்து பெருசு பெருசாக நினச்சி வாழ்க்கையை எங்கெங்கேயோ போய் ஓட்டி ஏதோ வாழ்க்கையில் பெருசாக அடையணும், இதை அடையணும், அதை அடையணும் கண்டவன் பேசினே இருக்கானுங்க. கேட்டால் அவனுக்கு பேர்லாம் குரு. எதனா ஃபீஸ் வேறு அதுக்கு டெஸ்டிமோனியெல்லாம் போட்டு உங்களை கவர்ந்து வேறு எழுதுகிறானுங்க. அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே செம்மையாகிடும், இப்படி ஆகிடும். சரி, எதனா ஒரு ஏழ்மையான நாட்டுக்கு போய் அவர் சொல்லி எல்லாரையும் மாற்றிடலாம்ல. எவ்வளோ ஆஃப்ரிக்கன் நாடு சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது. அங்கெல்லாம் போய் அவர் சொல்லி கொடுக்கலாம்ல. அவருக்கு ஃபீஸ் கொடுத்தா தான் சொல்லி தருவார். அதெல்லாம் அதில் எதனா ஒரு பில்டிங்கை கட்டிக்கின்னு ஒரு 4 பேரை வேலைக்கு சேர்த்துக்கின்னு பேர் குரு. இல்லை அசிங்கமாக இல்லை, சாதாரணமாக இதெல்லாம் காசு கொடுத்தா சொல்லித்தர முடியும். கேட்டால் அதுக்கு ஒரு நியாயம் வச்சுன்னு இருப்பானுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம். எல்லாத்த குறித்தும் நீங்கள் நியாயமாக பேசுனீங்கன்னா நியாயம் மாதிரி தெரியும், தப்பாக பேசுனா தப்பாக தெரியும். புரியுதுங்களா? அது ரெண்டுமே சரி கிடையாது, அது ரெண்டுமே உண்மை கிடையாது. எல்லாமே அவரால் வர வச்சுக்க முடியும் அப்படின்னா அவர் எதுக்கு ஃபீஸ் வாங்கணும்? அவருக்கு தான் எல்லா வித்தையும் தெரியுமே. சொல்லி கொடுத்துட்டு போகலாம். எதனா காசு கொடுத்தா வாங்கிக்கலாம். கொடுக்கலன்னா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப வேண்டியது தானே. கொடுக்காம போகிறானேன்னு கதறவா முடியும்? நல்லா ஆகணும் அவங்க, அவ்வளோதான் நம்மளோட நோக்கம். சோறுக்கு சும்மாவே பிரபஞ்சம் கொடுத்துரும். சோறு அது கட்டாயமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்குமான உணவு நான் தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கு. வாக்கே கொடுத்துருக்கு. நீங்கள் சோறு இல்லாமல் இங்கே உங்களை உடவே விடாது. எவ்வளோ தப்பு செய்தாலும் அது சாப்பாடை மட்டும் உங்கள் வாய்க்குள்ளே போட்டுரும். ஒரு உருண்டை சோறாச்சும் போட்டுரும். புரியுதுங்க? அதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே சாப்பாட்டுக்கு பிரச்சனையே வராது. நீங்கள் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் உங்களுக்கு சோறுன்னு எந்த பிரச்சனையும் எப்பயுமே வராது. சோறு இல்லை அப்படின்னு நீங்களாக கொழுப்பு எடுத்து வேணால் மாற்றிக்கலாம் அப்படி. புரியுதுங்களா? இந்த யூடியூப்பில் ஏதோ கண்டதை பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் பொய் தான், உண்மை கிடையாது. நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்காத வரைக்கும்
நீங்கள் எந்த அபியாசம் செய்தாலும் அது ஒரு மாயை தான். அது சும்மா ஒரு 2 மாதம் அப்படி ஒரு ஜில் ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே விட்டுருவீங்க. சரி விடு, ஏதோ செய்து பார்த்தோம் கிடைக்கல. சரி குரு சரியா தான் இருப்பாரு, நம்ம தான் எதுவும் செய்யலைன்னு குருஜி. எதுக்கு தான் எல்லாரும் குருஜி குருஜின்னு கூப்பிட்றானுங்கன்னு கூட தெரில. என்ன கிழிச்சிட்டேன், உங்கள் அம்மா அப்பாவுக்கே நீங்கள் மரியாதை தர மாட்டீங்க. எவனோ ஒருத்தனை போய் குருஜி மண்ணாங்கட்டி ஜின்னு நம்ம ஜின்றோம். எதுக்குன்னு புரியல. உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ செய்திருப்பாங்க உங்களுக்கு. அவங்களுக்கு என்னைக்குன்னா மதித்து வணங்கி ஒரு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு சாக்லேட்டாச்சும் வாங்கி கொடுத்துருக்குமானா இல்லை. யாருனே தெரியாது. யூடியூப்பில் யாருன்னா எதனா ஒன்று பேசியிருப்பான், வணக்கம் சொல்லியிருப்பான், அது ஒரு 4 டெஸ்ட் பண்ணி எடுத்து போட்டிருப்பான். அவன் குருஜியோ ஏதோ ஒரு. எப்படி இதெல்லாம் ஒத்துன்னு நீங்கள் செயல்படுறீங்கன்னே புரியல. நீங்கள் மொத்தமாக வாங்கி தின்னதே உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து தான். அவங்கள நீங்கள் எந்த மரியாதையான வார்த்தையும் கொண்டு நடத்துறது கிடையாது. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சண்டை, எனக்கு இதை வேணும் அதை வேணும் அப்படின்னு மதிக்கிறது கிடையாது. எவனே தெரியாத அவன் எதனா தாடி கீடி வச்சுன்னு தலையில் சுற்றிட்டான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு வச்சுங்க, ஏதோ ட்ரெஸ்ஸு கலர் கலராக போட்டான், இல்லை ஏதோ பைபிளை இவ்வளோ தூக்கி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கான்னா அவனுக்கு அப்படியே காலில் விழுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அவங்க உங்களுக்கு சோறு போட்டிருக்கானா, எதுனா பண்ணியிருக்கானா, இல்லை உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எதனா பண்ணானா, இல்லை உங்களை பிறக்க வச்சானா, ஒன்றுமே இல்லை. சும்மாவே ஒரு பிளைண்ட் பிலீஃப். யோசிச்சு பாருங்க, அப்படியே பிளைண்ட் பிலீஃப். அவர் குருஜி அவர் எதனா ஒரு புக்கை பார்த்து அடிச்சு நாசம் பண்ணி நம்மளை எது இவனை இது வரைக்கும் எதனா இந்த செய்து பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? ஒன்றும் கிடையாது. எதனா ஒரு டெய்லி ஒரு 100 நாள் ஒரு விஷயத்த உங்களால் டெய்லி செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் மனம் வித்தியாசமாக டெய்லி மாறினே இருக்கும். நீங்கன்னா ஏமாறலாம். புரியுதுங்களா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம எதுவும் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கே எதுவும் செய்ய மாட்டேன். அதுலேயே நிறைய குறை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். அவன் முன்னேறல, அது பண்ணல, இதை பண்ணல, அவன் வேலைக்கு போகல, இதை பண்ணலன்னு. எவனோ ஒருத்தன் குருஜி இருந்தானா அவனுக்கு போய் குருஜி பர்ஜின்னு ஏதோ சக்கரை பொங்கல் கொடுத்து சுண்டல் போட்டு உங்கள் கதையை முடிச்சு விட்ருவான். அதை கும்பிட்றேன், குரு பூர்ணிமா, கோயில் கட்டுறேன், ஆசிரமம் கட்டுறேன். இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். நீயே பண்ணிக்கப்பா, அவனுக்கு தான் பிரபஞ்சம் தரப்போகுது, நீ தான் கதை கொடுக்குறல்ல, நீயே பண்ணிக்கோ. எதனா மக்கள் பிச்சை போட்டால் வாங்கிக்கோ. பிச்சை எடுக்கிறதுல நில்லு. ஃபீஸை கட்டிக்கின்னு இந்த கிளாஸு முதல் நிலை வகுப்புக்கு 500 ரூபா, 2ஆம் நிலை அதில் வேறு ஒரு கொக்கி தூண்டில். முதல்ல 500 ரூபா கொடுத்து உங்களை பூஸ்ட் பண்ணி பயங்கரமாக பேசி அந்த வகுப்பு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம் அப்படின்ட்டு எவனா ஒரு அதில் வேறு அந்த டெஸ்டிமோனி கொடுக்குறாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப மோசமானவங்க. போதை இப்போ சாராயம் குடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சாராயம் குடித்தோம்னா உங்களுக்கு நல்லா தானே இருக்கும். சரியான போதைங்க, சூப்பர் சாராயம் தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க. சாராயம் குடிச்சு தெளிவான பிறகு சாராய போதை இருக்குவா போகுது. உங்களை போட்டு கண்ணாமலான்னு பேசி ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா பேசி உங்களை பூஸ்ட் ஆகிட்டு ஒருத்தர்கிட்ட டெஸ்டிமோனி எடுத்தால் இவர் சொல்கிறதெல்லாம் பயங்கரம். அவங்க எந்த செயலுமே செய்திருக்க மாட்டாங்க, அவங்க சொன்னது எதையுமே செய்திருக்க மாட்டாங்க. கேட்ட உடனே ஒரு மனம் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆகுது இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இப்போ உங்களுக்கு நல்லா பூஸ்ட்டாக இருக்கும். டெஸ்டிமோனி சொல்லுங்கள் அப்படின்னா சரியான ஆள் தேவா, அப்படியா இப்படியா அடிச்சு விட்ருவீங்க. நானும் அதை யூடியூப்பில் போட்டு இவர் பெரிய மனிதர் அப்படின்னு நீங்கள் எவனா 10 பேர் வந்துடுவான். புரியுதுங்க? அப்படிலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு போதையாக இருக்குது, நீங்கள் போதையில் எதுனா பேசி விட்டு போயிடுவீங்க. அதை பார்த்து ஒரு 100 பேர் வந்து இங்கே சேர்ந்து அவனுக்கு ஏதோ நடக்கும்னு நினச்சின்னு இருப்பான். அப்படிலாம் நடக்காது. புரியுதுங்களா? உங்களை நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்கள் ஒரு பைத்தியக்கார மாதிரி சுற்றினே இருக்கலாம். இவன் இதை சொல்கிறான், அதை சொல்கிறான், எல்லாம் ஒன்றே தான் சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறது தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் உங்களால் செய்ய முடியாது அதை. புரியுதுங்களா? அதனால் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. கடவுளை மட்டும் நம்புங்க. ஒரு குரு கட்டாயம் அவசியம்தான், வழிகாட்டி தேவை தான். அவங்க சும்மா சொல்லி கொடுத்தா போய் கற்றுங்க. அவங்க தப்பாக இருந்தால் வெளியே வந்துடலாம் ஈஸியாக. எதனா முடிஞ்சால் கொடுங்க, அவ்வளோதான். அவங்களோட சோத்துக்கு ஏதாச்சும் கொடுக்க முடியும்னா கொடுங்க. இல்லை நான் அதுவும் கொடுக்க மாட்டேன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்டருந்து எதெல்லாம் போகணுமோ அதுவாகவே போய்க்கும். உண்மையான ஞான மக்கள்கிட்டேருந்து நீங்கள் கொடுக்கலனால அது உங்களோட மனநிலையை பிரபஞ்சமே தூண்டும். இவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு அதுவாகவே உருவாக்கும். அதில் உங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது. 15,000 20,000 ஃபீஸை கடன் வாங்கிலாம் நீங்கள் கட்ட மாட்டீங்க. உங்களுக்கு அந்த பணத்தெல்லாம் அதுவே வர வச்சு உங்களுக்கு தூண்டிடும், இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்க? சாதாரண அதுவாகவே நிகழ்த்தும். இப்போது பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னா நிறைய பேர் ஏதோ பணம்லாம் அனுப்புகிறாங்கல்ல,
அதெல்லாம் பிரபஞ்சமே கொடுக்குறது தான், கேட்டு வாங்குறது இல்லை. அந்த உணர்வு அதுவாகவே தூண்டும். புரியுதுங்களா? அதனால டெஸ்டிமோனி எல்லாம் கண்டு பயந்து, இல்லை ஏதோ வாழ்க்கையை மாற்றிடலான்னு தயவுசெய்து எங்கேயோ ஓடாதீங்க. உங்களுக்குள்ளே ஓடினா மட்டும்தான் உங்களை சரி பண்ணிக்கவே முடியும். இல்லைன்னா நீங்கள் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டக் ஆகி போய் நின்றுனே இருப்பீங்க. புரியுதுங்களா? வேஷம் போட்டவர்களை நம்பி ஏமாறாதீங்க. அவங்கெல்லாம் சும்மா, அவங்களுக்கே தெரியாது. அவங்க அதனால் ஹிப்னாசிஸ் ஆகிருப்பாங்க. அதை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால எதோ செய்ய முடியும், அப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியும்னு ஏதோ ஒன்று அவுத்து விட்டுனே இருப்பாங்க. நீங்கள் உங்களை இப்போ நான் சொல்கிறேன்ல, சாதாரணமாக வேலை செய்கிறத ஒழுங்காக செய்தீங்கன்னா போதும். நீங்கள் செய்கிற தப்புன்னு வேறு எதுவுமே கிடையாது. உங்களோட டெய்லி ரொட்டீனே இது தான். எல்லாத்து மேலேயும் குறிப்பு எழுதுறது தான். எல்லா வேலை செய்யும் போதும் உங்களுக்கு எரிச்சல் வருது இல்லை, நான் செய்யணுமா, இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, கடமையை செய்ய தவிர்க்கிறது தான். உங்களை கவனித்து பாருங்கள், மனம் நிற்கும், உடம்பும் மனமும் இணையும், நீங்கள் யோகவானாக மாறுவீங்க. இதை பண்ணுங்க. நீங்கள் எந்த மாதிரியான சூழலில் இருந்தாலும் உங்கள் வாழ்வு உங்களுக்கு சிறப்பாக மாறும். உங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்குது. பூமி மட்டும்தான் கிடைக்க மாட்டுது. காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஃப்ரீ ஆகிடும். அது யாருக்கு ஃப்ரீனா, யார் யோகம் புரிகிறானோ, யார் கடமையை செய்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அது ஃப்ரீ. மற்ற எல்லாருமே வாடகை கொடுத்து சாவணும். புரியுதுங்களா? இஎம்ஐ கட்டி நாரணும். பணம்னு ஒன்று சம்பாதிக்கணும். உங்கள் ஆயுளை பணையை வச்சு பணம் சம்பாதிக்கணும். உங்களுக்கான எளிமையான வாழ்வு உங்களுக்காக உருவாக்கப்படும். இந்த மன ஓட்டத்தில் சிக்கி சிக்கி என்ன தெரியுமா ஆகுது? நம்ம எல்லாருக்குமே இறை ஆசீர்வாதம் டெய்லி வந்துனே தான் இருக்குது. இறை ஆசீர்வாதம் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு நடக்க போகிறத முன்னாடியே காமிக்கும். எல்லாருக்குமே அது காமிக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே எப்படின்னா, இந்த வாழ்வு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு காரியங்கள் நிகழப்போதில்ல, அது முன்னாடியே உங்களுக்கு அறிவிப்பாக வந்துடும். ஏன் உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது தெரியுமா? நீங்கள் மன ஓட்டத்தில் சிதைந்து கிடக்கிறீர்கள். எதை எடுக்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு ஓட்டம் இருக்குது. எதை பார்க்குறதுனே தெரில. 1000 விஷயம் உங்கள் மனதில் ஓடுது. இதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நடக்க போகிற விஷயம்லாம் இருக்குல்ல, இப்போ ஏதோ உங்களுக்கு வரப்போகுது இல்லை, அது எல்லாமே உங்களுக்கு படமாக காண்பிக்கப்பட்டுனே இருக்கும். உண்மையாக காமிக்கும். அது சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை. இது பிறந்த எல்லா மனித இனத்துக்கும் இது இருக்குது. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன ஓட்டத்தில் செதஞ்சு கிடக்கிறோம். வித்தியாசமாக நார்த்து போர்த்து, அதாவது எதிர் எதிர் திசைகளில் செதஞ்சு கிடக்கிறோம். எண்ணத்தில் சிக்கியிருக்கும். ஒரு ஓட்டம் இருக்குல்ல, அவங்க கண்ணை மூடினா ஒன்று ஓடினே இருக்குல்ல நிற்காம, அதில் நம்ம சிக்கிடுறோம். ஒரு விஷயத்தை குறித்து யோசித்து இறை பாக்கியத்தை இழந்துடுறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே அறிவிக்கப்படும். உங்களோட எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு படமாக வந்துடும். ஆனால் அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியல. பார்த்துட்டு ஆமேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது நடந்துடும். உடனே நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுக்கு அதை பார்க்கவும் தெரியல, ஆமேன்னு சொல்லவும் தெரியல. ஏன்னா நம்மளோட ஐம்பொறிகளில் சிக்கன விஷயங்களையே நம்ம ஓட்டின்னு இருக்கிறோம். செதஞ்சிருக்கோம். நாலா பக்கமும் செதஞ்சி சின்ன பின்னமாயிருக்கும். தயவு செய்து இப்போ இந்த கிளாஸ்லாம் நீங்கள் கேட்குறீங்களா, இதெல்லாம் நான் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்காக எடுக்கலை. நீங்கள் எல்லாம் நல்லா ஆயிடணும், அதுதான் நோக்கம். இப்போ இங்கே 25 பேர் இருக்கீங்கன்னா 25 பேர் நல்லா ஆயிடணும். நல்லா ஆகி நீங்கள் நிறைய பேரை நல்லபடியாக மாற்றணும். அதுதான் என்னோடய நோக்கம். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. இறைவனுக்கு தான் எல்லாம் புகழும். நான் ஒரு தொடப்பக்கட்டைன்னு உங்களுக்கு பல வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு தொடப்பக்கட்டைன்னு கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் ஒன்று டம்மி அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. புரியுதுங்களா? தயவுசெய்து நல்லா என்ன எல்லாரும். நீங்கள் இல்லாத ஒன்று தான் இருக்கிறதா நினச்சின்னு துன்பப்பட்டுன்னு இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒன்று இல்லை. உங்களுக்கு துன்பம்னு ஒன்று வச்சுன்னு இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒன்று இல்லை. அது உங்களோட கற்பனை. அது கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து பார்த்து முன்னேறிடுங்க. நீங்களாம் நல்லா ஆயிடணும், அதான் என்னோட பிரார்த்தனை. நீங்கள் சிறப்பாயிடணும், நல்ல இடத்துக்கு போயிடணும். நீங்கள் எதனா கொடுக்காமல் போங்க, இல்லை மறந்து கூட போயிடுங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு நீங்கள் நன்றி சொல்லணும், அந்த மாதிரி ஒரு மண்ணும் தேவையில்லை. இது எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். வாங்குறதெல்லாம் இல்லை, நீங்கள் செய்து தான் ஆகணும். இல்லைன்னா இதெல்லாம் உங்கள் காதில் கடவுள் போட மாட்டான். ஏதோ ஒன்று இங்கே இருக்குல்ல, உங்களை காலையில் 3 மணிக்கு எழுப்பி எடுத்துன்னு இதெல்லாம் உங்கள் காதில் போடாதது. இதெல்லாம் நீங்கள் மாறிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு அது கொடுக்குற செய்தி. இதை தயவுசெய்து பின்பற்றி நல்லா ஆகிடுங்க. நீங்கள் எதையும் நீங்கள் என்னை மறந்துட்டாலும் சரி, ஆனால் இதை நீங்கள் செய்தே ஆகணும். இதுதான் நீங்கள் உங்கள் வாழ்வை நலமாக்குவதற்கான வழி. எந்த யோகமோ தியானமோ உங்களை நல்லா ஆக்காது.
நீங்கள் கவனிக்கும் பொழுது தியான நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். நீங்க எனக்கு எந்த நன்றி கடனும், ஒரு மண்ணாங்கட்டி எதுவுமே பண்ண வேணாம். நீங்க நல்லா இருங்க. அதான் நல்லது. நீங்க சரியாயிடணும். அதான் என்னோட விருப்பம். புரியுதுங்களா? அதனால ஜாலியா இருங்க. இத கொஞ்சமா நீங்க சொன்னதெல்லாம் நான் நெறைய கிளாஸ் YouTubeல போட முடியல. போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து போட்டுருவேன். ஒரு 4, 5 கிளாஸ் இருக்கு. அத நான் எல்லாத்தையும் YouTubeல போட்டுருவேன். திருப்பி வேணா கேட்டு பாருங்க. நீங்க எல்லாருமே நல்லாயிடணும், நல்ல இடத்துக்கு வந்துடணும். உங்களுடைய வாழ்வு 4 ஐம்பூதங்கள்ல 4 ஃப்ரீ. இந்த 5வதுன்ற பூமியும் உங்களுக்கு ஃப்ரீயா மாறணும். சோறு, வீடு, வாசலு, ஆடை, ஆபரணம் எல்லாமே உங்களுக்கு சும்மா கிடைக்கணும். நீங்க மன சமாதானத்துக்கு, மன அமைதிக்கு வந்துடணும். அதான் என்னோட விருப்பம். அது எப்பயுமே இருக்கும். நீங்களும் அந்த விருப்பப்படுங்க. உங்களுக்கும் அந்த நல்வாழ்வு வந்துரும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் அது கேட்க வைக்குது. இல்லன்னா கேட்க வைக்காது. இல்லன்னா நீங்க எதனா படம் கிடம் ஷார்ட்ஸ் கீட்ஸ் கேட்கலாம்ல. இதெல்லாம் எவ்வளோ வேகான சப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் உண்மையான்னு கூட உங்க மனம் தூண்டும். அரிக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. நீ சாதாரணமா எப்பயும் போல இருப்பா அப்படின்னு கூட சொல்லும். ஆனா இதெல்லாம் உங்க காதுல விழுந்துச்சுல்ல. இது உங்களுக்கும் இருக்கிறது. அதனால தான் விழுது. அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த வாரம் வாங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.